நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். वेंकटेश समर्देवो न भूतो न भविष्यति एतेन सत्यवाक्येन सर्वार्था साधयाम्यहम्. हरि गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधा रमण हरि हरि हरि.
गोविन्द हरि हरि गोपाल हरि हरि राधारमण हरि 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 गोविन्द हरि हरि गोपाल हरि हरि राधारमण हरि हरि कहत कबीरा हरि गुण गाना गावत नाचत वैकुंठ जाना कहत कबीरा हरि गुण गाना गावत नाचत वैकुंठ जाना कहत कबीरा हरि गुण गाना गावत नाचत वैकुंठ जाना गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधारमण हरि 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 गोविंद हरि हरि गोपाल हरि हरि राधारमण हरि 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 राधारमण हरि 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 राधारमण हरि हरि நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாவிஷ்ணுவின் அம்சமான பாதி அளவில் ராமரும் கால் அளவில் பரத லக்ஷ்மண சத்ருக்னனாகவும் அவதாரம் பண்ண போறார் பெருமாள். இதையே கம்பர் மகாவிஷ்ணுவே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, அவரோட சங்கு மற்றும் சக்கரம் பரத சத்ருக்னனாகவும் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதாரம் பண்ணார்கள்னு சொன்னார். ததோ யஜ்ஞே சமாப்தே து ரிதூனாம் ஷத் சமத்யயுஹு. யாகம் பூர்த்தியான பிறகு 6 கால ரித்துக்கள் முடிஞ்சுது. ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரேதிதி தைவத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்கட லக்னே வாக்பதவிந்துனா சஹ. 12 மாசம் கௌசல்யா தேவியின் கர்ப்பத்துல வாசம் பண்ணிட்டு சித்திரை மாசம் வளர்பிறை நவமி திதியில் கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரத்துல சாக்ஷாத் அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட உபய விபூதி நாயகன் ஸ்ரீமன் நாராயணன் உதயமானார். प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षण संयुतं. உலகநாயகனான ஸ்ரீமன் நாராயணனை, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை, சர்வ லட்சணங்களும் பொருந்திய ஸ்ரீமன் நாராயணனை பெற்றெடுத்தாளாம் கௌசல்யா. ஸ்ரீராமரோட ஜனன காலம் மாசம், திதி, லக்னம், நட்சத்திரம்னு எல்லாம் பர்ஃபெக்டா அமைஞ்ச காலம். குரு, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி ஆகிய 5 கிரகங்களும் உச்சஸ்தானத்துல இருந்த காலம். ஜனன காலம் சிரேஷ்டமா அமைஞ்சதுனால ஸ்ரீராமரோட ஜாதகமும் சிரேஷ்டமானது, பவித்திரமானது, அமோகமானது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஆங்கள்லாம் நம்ம ஜாதகம் இருக்கோ இல்லையோ, ஸ்ரீராமரோட ஜாதகம் கட்டாயமா பூஜை அறையில இருக்கும். ஸ்ரீராம நவமிய இந்த கலியுகத்திலேயே இவ்வளோ கோலாகலமா கொண்டாடுறோம்னா ஸ்ரீராமர் பிறந்த திரேதா யுகத்துல எப்படி கொண்டாடி இருப்பா? தேவதொந்து பயோனேதுஹு புஷ்பவ்ருஷ்டிஷ்சகாச்யுத உத்சவஸ்ச மகாநாசி அயோத்யாயாம் ஜனாகுலஹ. தேவர்கள் பேரிகை முழங்க, கந்தர்வர்கள் இனிமையா பாட, அப்சரஸ்கள் அழகா நடனமாட, வானத்திலிருந்து பூமழை பொழிய, தேரோடும் வீதிகளில் அயோத்தி மக்கள் எல்லாம் நிறைஞ்சு நின்று கொண்டாடுறா. ராஜ்யமே கோலாகலமா இருக்கு. தவமா தவம் இருந்து புத்திர காமேஷ்டியாகம், அஸ்வமேத யாகம் எல்லாம் செஞ்சு பெருமாளிடத்தில் வேண்டின்ற பலனா பிறந்த புத்திரார்கள் தெய்வ குழந்தைகள். தெய்வமே குழந்தைகளா பிறந்திருக்கா. சும்மாவான்ன தசரதருக்கு சந்தோஷம் தாங்கல. சந்தோஷத்தை கொண்டாடணுமோ. அதனால
அன்னதானம், வஸ்திரதானம், பூதானம், கோதானம், ரத்னதானம், சொர்ணதானம், வெள்ளி தானம்னு அள்ளி அள்ளி நாட்டு மக்களுக்கு வாரி வழங்குறார். இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு தசரதர் இருந்திருந்தார்னா ரொம்ப யோசிச்சிருப்பார். அப்போ கட்டுப்படியாச்சு அவருக்கு. கொடுத்து வச்ச நாட்டு மக்கள். இது மட்டுமா என்ன? 7 ஆண்டுகளுக்கு வரியே கட்ட வேண்டாம்னு முரசு கொட்டி அரசு தீர்மானம் அறிவிச்சார். எந்த கவர்மெண்ட் அது வரி வேண்டாம்னு டிக்ளேர் பண்ணுமோ? தசரதர் பண்ணார். அடுத்ததா அரசு கஜானாவை திறந்து ஏழைகள் எல்லாம் வேணுங்கிற அளவிற்கு செல்வங்களை எடுத்துக்கலாம்னு சொன்னார். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, வாரி வழங்கறச்சே சந்தோஷமா ஏத்துந்த நாட்டு மக்கள் அள்ளி எடுத்துக்கோங்கன்னு சொல்றச்சே யாரும் தொடலையா, கிட்ட கூட வரலையா. எனக்கு கோசல தேசத்துல ஏழ்மையும் இல்ல, ஏழையும் இல்ல. வாரி வழங்கறச்சே ஏத்துண்டாலே தவிர அள்ளி எடுத்துக்கல. அப்படி ஒரு கட்டுப்பாடு. கோசலா நாட்டு மக்களுக்கு சாமர்த்தியம் பத்தலன்னு நினைக்கிறேன். இதே நம்ம ஊரா இருந்தா திறந்த அடுத்த நிமிஷமே கஜானா காலியா இருக்கும். எனிவே நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். புத்திராள் பிறந்த சந்தோஷத்துல தான தர்மத்தோட நிறுத்திக்காம அந்தன சிரேஷ்டர்களுக்கு மரியாதை, சிற்றரசர்களுக்கு சலுகைகள், ஆலயங்கள்ல ஆராதனைன்னு ஜமாயிச்சுட்டார் தசரதர். அஷ்ட திக்கிலும் திருவிழா கோலமா அயோத்தி நகரமே ஜக ஜோதியா ஜொலிச்சுட்டு இருந்துதான். குழந்தைகளோட தொட்டில் பருவம் சுவாரஸ்யமா பேண்டிருக்கு. சந்தோஷம் பொங்க தன் புத்திரர்களையும் மனைவிமார்களையும் பார்க்க வரார் தசரதர். இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு நாமகரணம் பண்ணணுமோ இல்லையோ? அதனால குலகுருவான வசிஷ்டரை கூப்பிட்டு நாமகரணம் பண்ண சொன்னார் தசரதர். 4 குழந்தைகளும் அழகா தங்க தொட்டில்ல படுத்துட்டு இருக்கா. வசிஷ்டர் ஜேஷ்டமானம் மகாத்மானம் பரத கைகேயி சுதம் சௌமித்ரா லக்ஷ்மணாமிதி சத்ருக்னமா பரம் ததா. மூத்தவனான மகாத்மாவுக்கு ராமன்னு பேர் வச்சு, புஷ்ய நட்சத்திரத்துல பிறந்த கைகேயி புத்திரனுக்கு பரதன்னு பேர் வச்சு, ஆயல்ய நட்சத்திரத்துல சுமித்ராவோட குழந்தைகளுக்கு லக்ஷ்மண சத்ருக்னன்னு பேர் சூட்டினாரா வசிஷ்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளோட தொட்டில் பருவம் சுவாரஸ்யமா பேண்டிருக்கு. ஒரு நாள் 4 குழந்தைகளும் வில் 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 அழ ஆரம்பிச்சுட்டா. யாராலையும் சமாதானப்படுத்த முடியல. அப்ப வசிஷ்டர் வந்தார். அழுகைக்கான காரணம் அவருக்கு புரிஞ்சு படுத்து. உடனே லக்ஷ்மணனை தூக்கி ராமன் பக்கத்திலேயும் சத்ருக்னனை தூக்கி பரதன் பக்கத்திலேயும் தொட்டில்ல விட்டார். அழுக சத்தம் கேட்கவே இல்லையா. அன்னிக்கு ஆரம்பிச்ச தொட்டில் பழக்கம்தான் ராம லக்ஷ்மணன் பரத சத்ருக்னன்னு இணை பிரியாம இருந்தா. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவாவாளோட குணங்களுக்கு ஏத்த பேர். ராமானா ரமிக்க கூடியவன், மயக்க கூடியவன் அர்த்தம். லக்ஷ்மணன்னா சர்வ லட்சணங்களும் பொருந்தியவன். பரதன்னா எதையும் தாங்கும் இதயம் கொண்டவன். சத்ருக்னன்னா சத்ருக்களை அழிப்பவன் அர்த்தம். அடுத்ததா குழந்தை பருவம். எந்த குழந்தையா இருந்தாலும் அப்படி தொட்டில விட்டு இறங்கி நடைபழகிற காலம் இருக்கு பாருங்கோ, ரொம்ப ரசிக்க கூடிய காலம். ராமனோட குழந்தை பருவமும் அப்படிதான். கௌசல்யா தன் புத்திரனான ராமர பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அப்படியே பார்த்து 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 வளர்க்கறா. ராமன் ஏதாவது விஷமம் பண்ணாலும் சரி, ஆகாரம் சாப்பிட படுத்தினாலும் சரி, பொறுமையா தான் இருப்பாளாம். இந்த சமாச்சாரங்களை சந்தக்கவியான அருணகிரிநாதர் தன்னோட திருப்புகள்ல பிள்ளை தமிழ் பாட்டாவே ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்தா வருக, மகனே இனி வருக, அரசே வருக, முலை உங்க வருக, மலர் சூடிட வருக, அபிராம இங்கு வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். இந்த வரிகளை கூர்ந்து கவனிச்சா நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அருணகிரிநாதர் வருக வருக என்று 10 முறை சொல்லியிருப்பார். ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரங்கள் 10. ஆக அந்த பிரம்மாண்ட நாயகனை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை 10 முறை வருக வருக என்று அன்பா அழைக்கிறார் அருணகிரிநாதர். அடுத்ததா சந்தக்கவி இந்த காலத்து தாய்மார்களுக்கு பொறுமையா சொல்லிக் கொடுக்கிறார். ராமர் ஏதாவது விஷமம் பண்ணாலும் சரி, ஆகாரம் சாப்பிட படுத்தினாலும் சரி, கௌசல்யா பொறுமையா தான் இருப்பாளாம். பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். பரிவினோடு கோசலை புகழ ஒரு முறை 2 முறை இல்ல, 10 முறை பரிவினோடு பொறுமையா கௌசல்யா கூப்பிட்டாதான் அந்த பாலராமரே அன்னம் உண்ணவரார். சாப்பாட்டு விஷயத்துல லார்ட் ராமா இஸ் நோ எக்ஸெப்ஷன். ஸோ திரேதாயுகத்திலிருந்து இப்போ இருக்கிற கலியுக குழந்தைகள் வரைக்கும் சாப்பாட்டுனாலே ஒரு போராட்டம் தான். ஆனா எல்லா அம்மாக்களும் கௌசல்யா மாதிரி பொறுமையா இருப்பாளா? இந்த காலத்து தாய்மார்களுக்கு பொறுமை சாத்தியமா? மேபி எல்லா குழந்தைகளும் ராமர் மாதிரி சமத்தா அம்மா அப்பா சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்தா தாய்மார்களும் பொறுமையா கௌசல்யா மாதிரி இருக்கலாம். அருணகிரிநாதர் இப்போ எழுதியிருந்தார்னா ஒரு வருகையோடையே நிறுத்தியிருப்பாரோ என்னவோ. அடுத்த முக்கியமான விஷயம், பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். வரும் ஆயன். ராமாவதாரத்துக்கு பிறகு ஆண்டாள் பாடினா மாதிரி ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை அப்படின்ட்டு ஆயர் குல தீபமாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் பண்ண போறார் பெருமாள்னு அருணகிரிநாதர் பாடியிருக்கார். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா மழலை மொழி பேசி தளர் நடை நடந்து அழகா வளர்ந்துன்னு வரா தசரத புத்திரர்கள். வசிஷ்டர் தசரத குமாரர்களுக்கு கல்வி அறிவை புகட்டி வேத பாடங்களை உபதேசித்து நற்குணங்களை போதித்து வெக சிறப்பாக வளர்த்துட்டு வரார். அரசகுமாரர்களுக்கு கல்வி மட்டும் இல்ல, எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நற்குணங்களோடு எல்லா விதமான கலைகளையும் கத்துண்டு ஒரு சிறந்த வீரனாக வளர்ந்துட்டு வரச்சே அவருக்கு கல்யாண வயசு வந்துடுத்து. ஜனக மகாராஜாவின் புத்திரியான ஸ்ரீ சீதா தேவியை விவாகம் பண்ணிட்டு ஒரு ஏக பத்னி விரதனா வாழ்ந்து காமிச்சார். தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு தன்னை ஈன்றெடுத்த தாயார், அதாவது கௌசல்யாவை மட்டும் இல்லாம தன்னோட சிற்றன்னையான சுமித்ராவையும் கைகேயியையும் தன்னோட சொந்த தாயாக பாவிச்சின்றார். பரதனிடத்துல பாதுகா பட்டாபிஷேகம் செஞ்சு பாதுகைய ஒப்படைச்சாச்சு. தன்னோட மனைவியை அபகரணம் பண்ண ராவணனை வானர படையோட சேர்ந்து லங்காவுக்கு போய் ராவணாதிகளை வதம் பண்ணியாச்சு. அடுத்ததா ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வரச்சே அயோத்தி நகரமே காத்துட்டு இருந்ததா. 14 வருஷம் பாதுகா ராஜ்யம் முடிஞ்சு இப்போ ராமராஜ்யத்துக்காக அயோத்தி மக்கள் எல்லாம் அந்த சீதா சமேத கோதண்டராமரை பரமானந்தத்தோட வரவேற்கிறா. இதுதான் ஸ்ரீராமர் ஜனனம் மற்றும் பட்டாபிஷேக வைபவம். ராமரோட சரித்திரத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு திவ்யமான சரித்திரம் ஸ்ரீமத் ராமாயணம். ஒரு உத்தம காவியம். தர்மசாஸ்திரத்தையும் சரணாகதி சாஸ்திரத்தையும் உணர்த்துற காவியம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவேன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வியாச பகவானே ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்பேற்பட்ட அந்த வியாச பகவான் மகாபாரதம் மாதிரி ராமாயணத்தை எழுதியிருக்கலாமே, ஆனா எழுதல. என்னாக்க பகவானோட இந்த சிரேஷ்டமான சரித்திரத்தை ஒரு சாதாரண வழிப்பறி கொள்ளக்காரனாயிருந்து மகரிஷியா மாறின வால்மீகியின் மூலமாதான் ராமாயணம் இந்த உலகத்துக்கு தெரியப்படணும்னு அந்த நாராயணனோட ஆக்ஞை. ஆக ஸ்ரீராமர் வாழ்ந்த திரேதாயுகத்திலேயே வாழ்ந்த வால்மீகி ராமாயணத்தை ஒரு காவியமா எழுதி அதை லவகுஷாலுக்கு சொல்லி தந்து ஸ்ரீராமர் முன்னாடியே பாட வச்சதும்
இந்த அவதாரத்தோட ஒரு சிறப்பு. ஸ்ரீராம அவதாரத்தோட மகிமையே அவரோட நாமாவில தான் அடங்கியிருக்கு. அப்பேற்பட்ட அந்த ராமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரமிக்க கூடியவன், மயக்க கூடியவன்னு அர்த்தம். எந்த ஒரு தலைப்புல உபன்யாசம் பண்ணாலும் ஆண்டாளோட பாசுரங்களை ரெஃபர் பண்ணாம உபன்யாசம் பண்ணவே முடியாது. கனை திளங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ